Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம free online tailoring class ஓட 81வது class. இந்த கிளாஸ்ல நம்ம லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லைனிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சுருக்கமும் வராது. மோஸ்ட்டாக லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா லைனிங் ஒரு சைடு இழுத்த மாதிரி இருக்கும், மெயின் கிளாத் இன்னொரு சைடு இழுத்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது மாறி மாறி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், பட்டி, ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸில் தான் கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே நம்ம 79வது கிளாஸ் 80வது கிளாஸில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 2 மெத்தடையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லைனிங் கிளாத்தில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கையுமே நம்ம ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோமோ குறுக்கா 2ஆக ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, செல்வெஜ் டு செல்வெஜ் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், பட்டி பீஸ், ஸ்லீவ் பீஸ் எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைன் ட்ரேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சைடு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு உத்தேசமாக இதில் தான் நெக் வரோங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணும்போது லைனிங் கிளாத்தில் இருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச், ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரேஞ்ச் பண்ணுறது உங்களோட விருப்பம்தான். இப்போ ஸ்ட்ரைட் கட் வேணுன்னா ஸ்ட்ரைட் கட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, கிராஸ் கட் வேணுன்னா கிராஸ் கட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக கஸ்டமர் இந்த மாதிரி ரொம்பவே கம்மியாக கிளாத்து கொடுத்தாங்க. இது 43+ சைஸில் இருக்கிறவங்க, ஆனால் 1 மீட்டர் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1:10 1:20 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க ரொம்ப கம்மியாக எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லிடுங்க, கிளாத் இன்னொரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா இப்படி ரொம்ப நெருக்கடியாக போட்டு கட் பண்ணாக்கி நிறைய ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் அது கஷ்டம்தான். கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறமே அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ கிளாத்து கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்கி கேளுங்க. கிளாத்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ கிளாத் ரொம்பவே கம்மியாக இருக்கனால ரொம்பவே பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போவுமே நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக எடுக்கும்போது பெரிய அளவில் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வராது, ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் நீட்டாகவும் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா சைடுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைடு மட்டும் கட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணால் போதும். ரிமைனிங் இருக்கிற எல்லா சைடுமே கட் பண்ணலாம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு. இப்போ நம்ம பட்டி பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக ஃபோல்டட் எட்ஜில் தான் பேக் பீஸை போட்டிருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. பேக் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டட் எட்ஜ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் போடட்டா மெயின் ஃபேப்ரிக்கில் பேக் சைடு ஓப்பன் வர்ற மாதிரி ஆயிரும். ப்ளவுஸில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது, ப்ளவுஸில் பேக் சைடு ஓப்பன் வந்துடாமல் பார்க்கணும். நம்மளுக்குனா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படிலாம் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னால் கரெக்டாக பார்த்துக்கோங்க, பேக் சைடு ஃபோல்டடில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லீவில் மட்டும் சைடில் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் பீஸ் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். லைனிங் பீஸுமே ஏற்கனவே ஜாயின் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள். இதை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சிங்கிள் பீஸை எப்படி நீங்கள் ஃபுல் வாயில் ப்ளவுஸை ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும்.
இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஒரு பின்னால் செக்யூர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லா சைடும் ஒரு அரை இன்ச் மட்டும் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி, நம்ம கட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா சைடுமே கண்டிப்பாக அரை இன்ச் இருக்கும். அந்த மாதிரி அரை இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஹெட் பின் போட்டுக்கோங்க. ஹெட் பின் போட்டுட்டு லைனிங்கோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். லைனிங்கோட ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு சிங்கிள் ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போது அடிப்பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சைடில் ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக்கு, மறுபடியும் அதே மாதிரி ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடு எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு லைனிங்கை வச்சு கரெக்டாக பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா மெயின் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் பீஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி பின்னால் செக்யூர் பண்ணி எக்ஸஸாக எல்லா சைடும் அளவு இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி லைனிங்கோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்லீவையுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு பட்டி பீஸையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லா பீஸ்லேயுமே லைனிங் பீஸை விட மெயின் ஃபேப்ரிக்கில் எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். பட்டி பீஸில் ட்ரிம் பண்ணியாச்சு. பேக் பீஸ்லேயுமே நெக் எல்லாமே ட்ரிம் பண்ணிடலாம். நெக்கில் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக லைனிங்கில் எந்த அளவு இருக்கோ அதே அளவில் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல்லையும் அதே மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக எதுவுமே இல்லாமல், அதாவது லைனிங் கிளாத் எந்த அளவு இருக்கோ லைனிங் கிளாத் தான் நம்ம கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு ஒரே பீஸாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் ஒரே பீஸை ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். லைனிங் தனியாக, மெயின் பீஸ் தனியாக இருக்காது. ஃப்ரண்ட் பீஸையுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லா பீஸஸையுமே கரெக்டாக சிங்கிள் பீஸ் மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். இதுக்கப்புறமா யூஸ்வலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.